அனைத்து தேவேந்திர குல வேளாளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் அனைவரும் பாண்டிய பேரரசாக இருந்து பரம்பரையாக விவசாயம் செய்து பல மக்களுக்கு உணவளித்த சம்சாரி மகன்கள். அந்த வழியில் வந்த சம்சாரி மகன் பேசுகின்றேன். அதாவது இந்த ஒருத்தர் இந்த நாலடி ரூமுக்குள்ளற ஒரு மைக்கு கிடைச்சதுக்காக அந்த மைக்கு கிடைச்ச ஒரு சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு ஏன்னா இந்த பசும்பொன் பாண்டியன் என்பவன் அந்த நபர் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி ஐயா அவர்களையும் அவரது தவப்புதல்வன் சியாம் கிருஷ்ணசாமியையும் கொலை வெறியுடன் எங்கே மோதலாம், திருநெல்வேலியில் தானே நான் இருப்பேன், வா மோதி பார்க்கலாம் அப்படின்னு பகீரகமாக அது 4 சுவத்துக்குள்ளே இருந்து சவால் விட்டுருக்கேன் அந்த நாதாரி. ஏன்னா இந்த நாதாரி நாய்க்கு தான் இந்த பதில். இந்த புதிய தமிழகம் கட்சியை பற்றி உனக்கு என்னடா தெரியும் மூதேவி பல? இந்த புதிய தமிழகம் கட்சி 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கான பல போராட்டங்களை எடுத்து போராடி பல போராட்டங்களை வெற்றி பெற்றிருக்குது. ஏன்னா இது வரைக்கும் எந்த அரசியல்வாதினாலும் தமிழ்நாட்டில் மதுவே இருக்கக்கூடாதுன்னு யாராலும் சொல்லியிருக்காங்களா? இந்த 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 தமிழ்நாட்டில் நல்லா கேட்டுக்க, தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்த அரசியல்வாதினாலும் சொல்லியிருக்காங்களா? இந்த புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து தமிழ்நாட்டில் பல பெண்கள் பல குடும்பம் நாசமாக போயிருக்குது. ஏன்னா இந்த மதுவை அறவே ஒழிக்கணும்னு ஒரு காந்திய சிந்தனையோடு இருக்கும் தலைவர் இந்த டாக்டர் கிருஷ்ணசாமி மட்டும்தான்டா. நாய் நீ என்னடா பேசுகிற? பல லட்சம் தொண்டர்களை கொண்ட கட்சி புதிய தமிழகம் கட்சி. ஏண்டா பிக்காளி பழைய நீ இந்த சியாம் கிருஷ்ணசாமி கால் தூசிக்கு வருவியாடா? நாரப்பழ அப்படி அவர் என்னடா தப்பாக பேசுன அப்படி சியாம் கிருஷ்ணசாமி? நீங்கள் செஞ்ச செயலை தப்பு அப்படின்ட்டு கேட்டா அப்படி என்ன? தென் மாவட்டத்தில் கூலிப்பட தொழில் அதிகமாகி போச்சு. ஏன்னா எந்த காரணம் இல்லாமல் ஜாதி பெருமைக்காக காட்டு மிராண்டித்தனமாக அப்புராணி சப்புராணிகளை ஏன்டா கொலை பண்ணுறீங்க? அதிலும் தேவேந்திர குல மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் கொல்லப்பட்டவங்க அதிகமான ஒரு பேர் தேவேந்திர குல மக்கள். அதில் கொண்டவங்க உங்கள் சமுதாயத்தைப்பட்ட கூலிப்படத்தையும் அதிகமாக இதில் இந்த கொலையில் பயன்படுத்தி இந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு பேசுன அப்படி. இது உண்மை தானே? எங்கள் உளவுத்துறை ரிப்போர்ட்டும் போலீஸ் துறை ரிப்போர்ட்டையும் எடுத்து பார்க்க சொல்லு. இந்த தென் மாவட்டத்தில் யார் கொலை பண்ணாங்க, யார் இதில் வெட்டு போட்டு செத்தவங்க அப்படின்னு தெரியுமில்ல? எங்கே அறிக்கை விட சொல்லு. தமிழ்நாடு காவல்துறையும் உளவுத்துறையும் அறிக்கை விட சொல்லு. அதனால தான் உங்களை குற்ற பரம்பரை பிரிட்டிஷ் காலத்து இவங்க அடங்க மாட்டுறாங்க. பிரிட்டிஷ் காலத்தில் ஓட்டு இல்லாதனால பிரிட்டிஷ் காலங்க குற்ற பரம்பரை சட்டத்தை அமுல்படுத்தினாங்க. இப்போ இவங்க ரொம்ப ஓவர் அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் குற்ற பரம்பரை சட்டம் வந்தால்தான் இவங்க அடங்குவாங்க அப்படின்னு நியாயமாக தான் பேசணும். அப்படி என்ன பாலா கூட தான் ஒரு படம் குற்ற பரம்பரைன்னு ஒரு படம் எடுத்தா அப்படி. அப்போல்லாம் ஏன்டா போக மாட்டேன்ட்டீங்க? என்னடா உங்கள் தில்லுவாரித்தனா? என்னங்கடா உங்கள் மானங்கட்ட பொழப்பு? ஏடா மானங்கட்ட நாயே, என்ன நீயும் உன் சமுதாய மக்கள் எப்போயுமே திருந்த மாட்டீங்களாடா? எத்தனை பேர் அப்படி கிளம்பியிருக்கீங்க? இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த சின்னாலப்பட்டியில் மதுரை விமான நிலையத்துக்கு பேர் வைக்கணும்னு ஒரு வார்த்தையை பேசினா அப்படி. ஏன்னா எங்களுடைய தேவேந்திர குல மக்கள் தலைவர் மற்றும் எங்களது மக்கள் அனைவரும் அந்த கார்ச் மூஞ்சியில் துப்பி இப்போ டவுசர் கிழிஞ்சு போய் அப்செட் ஆகியிருக்கிற அப்படி. ஏன்னா திரும்ப ஏன்டா அதை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கீங்க மண்ணாங்கட்டி பயல்களா? இந்த பாரு, என்ன தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதியும் மதுரை விமான நிலையத்துக்கு பேர் வைக்கும் விஷயத்தில் ஒரு ஆணியம் பிடுங்க முடியாது. ஏன்னா எங்களது மக்கள் பற்றி அவங்களுக்கு தெரியும். இந்த பேர் வச்சா வர்ற 2024 ஓட்டில் எலெக்ஷனில் எங்கள் தேவேந்திர குல மக்கள் யாரும் எந்த அரசியல் கட்சிக்கும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நல்லாவே தெரியும். ஏன்னா உறுதியாக தெரியும். இதை நீங்கள் ஏன்டா அப்படியே
அப்படியே தேவையில்லாமல் பேசி ஏன்டா இந்த மாதிரி இரு ஜாதிக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்குற மாதிரி ஏன்டா அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? வெம்போடு பயல்களா? என்ன உங்களுக்கு உங்கள் மனசில் அப்படி என்னதே உங்களுக்கு என்ன? நீங்கள் என்ன என்னமோ நாங்கள் தான் அப்படின்ன மாதிரியே வர்றீங்க. என்ன நீ இன்னொன்று சொல்லியிருக்கிற மூதேவி திருநெல்வேலியில் வந்து மோதி பார்க்கலாம்னு வந்து சியாம் கிருஷ்ணசாமி கேட்டிருக்கிற. என்ன அவர் வந்து என்ன உங்ககிட்ட பேசணுன்ற அவசியமே கிடையாது. என்ன நீ வந்து எந்த முட்டுச்சவத்தில் எந்த மூத்தர சந்தில் நீ இருக்கிறாடா அட்ரஸ் சொல்கிறா. அவர் வரமாட்டாரா? என்னடா நாயே, என்னடா சொறி நாயே, அவர் வரமாட்டா. அப்படி அவரோட தொண்டைங்க நாங்கள் வர்றோம். ஏன்னா ஃபஸ்ட்டு எங்ககிட்ட மோதிட்டு அப்புறம் வந்து அவர்கிட்ட மோதுறது இல்லையாண்டு அப்புறம் பார்த்துக்கலாம்டா நாதாரி பைய. என்ன இங்கே வந்து என்ன இந்த மதுரை விமான நிலையத்தை பற்றி பல பேர்த்த இந்த சமுதாய மக்கள் பார்த்துருச்சு. ஏன்னா இங்கே வந்து ஒரு மயிறு யார் எதுவுமே பிடுங்க முடியாது. ஏன்னா அறவேக்காடு என்ன நிறுத்திக்க அடங்கிக்க. ஏன்னா முன்ன மாதிரி இல்லைப்பா தேவேந்திரோட மக்கள். இன்றைக்கி நீ என்ன சொன்னாலும் அதுக்கு பதிலீடு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க. என்ன திருந்திக்க. சியாம் கிருஷ்ணசாமியை பற்றி என்ன பேச்சு பேசுகிற? என்ன ஒரு நாலு அடி சவுத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு மைக் கிடச்சிங்கன்னா என்ன வேலை பேசுவியாடா? சொல்கிறா நீ எந்த இடத்துல எந்த மூத்தர சந்திலடா இருக்க? சொல்கிறா வர்றோம்டா நாய்.